உன் மனசுல காதல் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் பார்த்திபன் மாதிரி ஒரு பையனை நீ விட்டு கொடுத்துட்டு போகணும்னு நினைச்சது உன் தப்பு. விட்டு கொடுத்தே ஆகணும்னு நீ பிடிவாதம் பிடிச்சதும் தப்பு. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாருக்கும் பிரச்சனை தான். நாங்க பிரிஞ்சுட்டா எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. நீ சந்தோஷமா இருப்பியா ரஜினி? நிச்சயமா மாட்ட. அது பார்த்திபனுக்கும் தெரியும். அதனாலதான் எல்லாத்தையும் மீறி என்ன நடந்தாலும் பாத்துக்கலான்னு உன் கழுத்துல அவன் தாலியை கட்டிட்டான். அக்கா, எப்பவும் போல இங்க இருந்து நீங்க எல்லாரையும் பாத்துக்க தானே போறீங்க. அப்படின்னா உங்களையும் பார்த்திபன் மாமாவையும் கண்டிப்பா ஏத்துப்பாங்கக்கா. பாரு ரஜினி, இவளுக்கு புரிஞ்சது கூட உனக்கு புரியலையே. அனிதா, அவ முகத்துல நான் எப்படிமா முழிப்பேன்? பார்த்திப சந்தோஷமா இருந்தா அவ கண்டிப்பா உன்னை ஏத்துக்கதான் போறா. இல்ல பத்மாமா, எனக்கு அனிதாவை பத்தி நல்லா தெரியும். அம்மா, அவ என்ன மன்னிக்கவே மாட்டா. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே என் லைஃப்ல இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது. உங்களுக்கு தெரியாது பத்மாமா, அனிதா எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கா தெரியுமா? என் லைஃப்ல அப்படி ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் இல்லாம போயிருந்தா நான் இந்த வாழ்க்கையில இவ்வளவு தூரம் வந்திருப்பேன்னு தெரியாது. அவளை மிஸ் பண்ணிட்டேன். ரஜினி, வருத்தப்படாத ரஜினி, எல்லாமே சரியா போயிடும். இது எல்லாத்துக்கும் காரணம் அவன்தான், அந்த பார்த்திபன் தான். அவனை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். எந்த காலத்திலயும் மன்னிக்க மாட்டேன். அவன் மூஞ்சில கூட நான் முழிக்க மாட்டேன். அக்கா, அக்கா. அம்மா, அக்கா பாவம்மா. சரி வா. ரஜினி, ரஜினி, ரஜினி அக்கா, சொல்றத கேளுமா. ரஜினி, ரஜினி, கதவை திறமா. தயவு செஞ்சு எல்லாரும் எனக்கு தனியா இருக்க விடுறீங்களா? ப்ளீஸ் போங்க. அம்மா, அக்காவை கொஞ்சம் தனியா இருக்க விடுங்கம்மா. நீங்க வாங்க. என்ன நக்கல் பண்றீங்களா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? ஏன், உனக்கு என்ன, நல்லா தானே இருக்க? இப்ப எதுக்கு காரை கொண்டு வந்து பீச்ல நிறுத்துனீங்க? சும்மா காத்து வாங்கலான்னு தான். வேண்டாம், என்ன வெறுப்பேத்தாதீங்க. உங்க முன்னாள் காதலுக்கு அவ ஆசைப்பட்ட மாதிரியே கல்யாணம் நடந்துருச்சுன்னு அப்படியே குலுகுலன்னு இருக்கா? இல்ல இல்ல, செம ஹாட்டா இருக்கு, அதான் பீச் காத்து வாங்கலான்னு வந்தேன். அரவிந்த், ஓவரா பண்ணாதீங்க. நான் செம்ம வெறுப்புல இருக்கேன். என்னை பத்தி தெரியும்ல? நல்லாவே தெரியுமே. ஆனா இனிமேல் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ரஜினி பார்த்திபனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு பேரு கல்யாணம்னா ஊரு உறவெல்லாம் கூடி நமக்கு நடந்துச்சு. அதுக்கு பேர் என்ன? கல்யாணம் பண்ணிக்க போறவங்க மனசு ஒத்து போயிருக்கணும். அதுக்கப்புறம் அங்க யார் இருந்தாலும் இல்லைனாலும் ஒண்ணுதான். அப்படியே பார்த்தா கூட ரஜினி அக்கா மனசார அந்த தாலியை ஏத்துக்கவே இல்லை, ஏத்துக்கவும் மாட்டா. இங்க பாரு, அவ மனசு முழுக்க பார்த்திபன் தான் இருக்கான். நிச்சயமா ரஜினி அவனை ஏத்துப்பா. உன்னை விட ரஜினியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். சாரி, நான் ரொம்ப ஜென்ரலா தான் சொன்னேன். சரி, நாம எதுவுமே பேச வேணாம், விட்டு. சரி, வண்டி எடுங்க. ராதிகா, வண்டியை நான் நிறுத்தல, அதுவா நின்றுச்சு.
மறுபடியும் என்ன வெறுப்பேத்தாதீங்க. ராதிகா நிஜமா தான் சொல்றேன், கார்ல ஏதோ ஃபால்ட். ஒரு நிமிஷம் இரு, என்னன்னு பார்த்துட்டு சொல்றேன். நீங்க எப்ப வண்டியை சரி பண்றது, நம்ம எப்ப கிளம்புறது? இரு ராதிகா, எல்லாருமே ஒரே நேரத்துல எங்கிட்ட கோவத்தை காட்டினா நான் என்ன செய்ய முடியும் சொல்லு? எல்லாமே நம்ம பிளான் பண்ண மாதிரி நடந்துருமா? அரவிந்த், என்ன சொன்னீங்க? ஏய், நீ முதல்ல டென்ஷன் ஆகாத. நான் காரை தான் சொன்னேன், சத்தியமா நான் காரை தான் சொன்னேன். நீயும் கோவமா இருக்கியா? அதுவும் ரிப்பேர் ஆயிடுச்சு. சொல்ல போனா உன்ன மாதிரியே சூடாயிடுச்சு. ஏய், உன்னை வீட்டுல விட்டு நான் ஆபீஸ் போகணும். அதான் எல்லாம் பிளான் பண்ண மாதிரி நடக்குதான்னு கேட்டேன். அது வேற எங்கேயும் கனெக்ட் ஆயிடுச்சு. நானும் உங்க காரும் மட்டும் இல்ல, ரஜினி மனசும் இதே மாதிரி தான் கொதிச்சிட்டு இருக்கு. அதனால அவங்களோட வாழ்க்கைன்ற வண்டி இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகாது. என்ன பாக்குறீங்க? எனக்கு இந்த சுத்தி வளைச்சு பேசுறதெல்லாம் செட் ஆகாது. எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் டீலிங் தான். எதுக்கு இப்படிலாம் பேசுற? ரஜினியும் பார்த்திபனும் சந்தோஷமா வாழணும். நீ கோவத்துல ஏதேதோ பேசிட்டு இருக்க. கொஞ்சம் தண்ணி குடிச்சா சரியாயிடும். இரு, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்தா, முதல்ல கொஞ்சம் தண்ணியை குடி, ரிலாக்ஸ் ஆகு. அப்பதான் நீ என்ன பண்ற, என்ன பேசுறன்னு உனக்கு நல்லா புரியும். ஏய் ராதிகா, ரஜினி அக்கா மனசு மட்டும் இல்ல, என் மனசுக்குள்ளயும் கொதிச்சுட்டு தான் இருக்கு. அந்த நெருப்பு அணையிற வரைக்கும் அவங்க வாழ்க்கை பத்திக்கிட்டு தான் எரியும். இங்க பாரு ராதிகா, இந்த கல்யாணத்தை நிறுத்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ட்ரை பண்ணீங்க. ரஜினி அவ வாயால பார்த்திபனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னான். ஆனா என்ன நடந்ததுன்னு பார்த்தல்ல? அதான் விதி. அதை யாராலையும் மாத்த முடியாது. கல்யாணமே பண்ணிக்கிட்டாலும் தனித்தனியா வாழணுங்கிறதுதான் உங்க விதி. ஆனா இது கூட நல்லாதான் இருக்கு. என்ன புரியலையா? ராகவிய கல்யாணம் பண்ணிட்டு பார்த்திபன் போயிருந்தா கூட கொஞ்ச நாள் ரஜினி பார்த்திபன் 2 பேருமே இதுதான் லைஃப்னு அக்செப்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லல்ல. காலம் பூரா ஒன்னாவே இருப்பாங்க, ஆனா தனித்தனியா இருப்பாங்க. இது பாக்குறதுக்கே செம ஜாலியா ஹாப்பியா இருக்கும். எல்லாமே நம்ம பிளான் பண்ண மாதிரி நடக்குது. இப்ப நானும் ஸ்ட்ரைட்டா உனக்கு தான் சொன்னேன் ராதிகா. ரஜினியும் பார்த்திபனும் ஹாப்பியா வாழதான் போறாங்க. நம்மளும் அதை பார்க்க தான் போறோம். அவங்க கல்யாணத்தை நடத்தி வச்ச விதி மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. என்ன அவ மேல இருக்கிற பழைய பாசமா? நீ எப்படி நினைச்சா அப்படியே இருக்கட்டும். அரவிந்த், இரு, இங்க இதெல்லாம் தேவையில்ல. மத்த கதையெல்லாம் வண்டியில பாத்துக்கலாம். வா பாப்போலாம். எப்படி போக முடியும்? நீங்க ஆபீஸ் போகணும், நான் என் அம்மா வீட்டுக்கு போகணும். அதான் விதி. இதுல கார் வேற ஸ்டார்ட் ஆகல. நான் கேப் புடிச்சே போய்க்கிறேன். ச்சே. ராதிகா, சொல்ல சொல்ல கேட்காம உங்க பையனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தீங்கல்ல? இப்ப என்ன பண்ணிட்டான்னு பாத்தீங்கல்ல? என்னது, பையனுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணமா? மனசாட்சியே இல்லாம பேசாத அனிதா. அனிதா, நாங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தா ராகவிக்கும் பார்த்திபனுக்கும் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிக்க முடியுமா? ஏற்பாடு பண்ண, ஆனா கல்யாணம்
வந்துச்சா? ஏய், உனக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் ஏற்பாடு பண்ண, அவனுக்கு பிடிச்ச கல்யாணத்தை அவன் பண்ணிக்கிட்டான். அவனுக்கு சப்போர்ட்டா நாங்க இருந்திருக்கணும். ரஜினிக்கும் அவனுக்கும் கல்யாண ஏற்பாட செஞ்சிருக்கணும். தப்பு பண்ணிட்டோம். ஐயோ பா, தயவு செஞ்சு அந்த பேரை மட்டும் சொல்லாதீங்க. அவங்க 2 பேரும் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. நம்பிக்கை துரோகம். பேசாத அனிதா. அவங்க துரோகம் பண்ணல, நீதான் பண்ணிட்ட. மா, ஆமாண்டி. அவன் எத்தனை தடவை எப்படி எப்படி இல்லாம உங்ககிட்ட கெஞ்சிருப்பான். அவங்க 2 பேரும் விரும்புறாங்கன்னு தெரிஞ்சிருந்தும் நீ ஃப்ரெண்டுன்னு சொல்லி அந்த பொண்ண ஒவ்வொரு இடத்துக்கு வர சொல்லி எவ்வளவு கஷ்டப்படுத்தின. அம்மா, நான் அவளை நிஜமாவே நம்பிதாம்மா ஒவ்வொரு இடத்துக்கும் கூப்பிட்டேன். கிழிச்ச. நான் உன் அம்மாடி, என்கிட்ட நடிக்காத. ரஜினி அவனுக்கு பிடிச்சிருக்கு, எங்களுக்கும் எந்த பிரச்சனை இல்லைன்னு நாங்க உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருப்போம். கேட்டியா நீ? அம்மா, இது எல்லாம் அவன் நல்லதுக்காக தான் நானும் செஞ்சேன். ரஜினி இந்த வீட்டு மருமகளா வரதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா பார்த்திபன் அந்த வீட்டோட மாப்பிளையா போறது சரியில்லம்மா. இத நான் அவங்க 2 பேர்கிட்டயும் கேட்டேன். நீ அவன் கூட தனியா வந்து வாழணும்னு கேட்டேன். ரஜினி முடியவே முடியாதுன்ட்டா. இப்போ 2 பேரும் நல்லா பிளான் பண்ணி என்ன ஏமாத்திட்டாங்க. சரிம்மா, நீ கேட்ட அவ முடியாதுன்னு சொல்லிட்டா. ஏன், உனக்கு சத்தியமும் பண்ணி கொடுத்துட்டா. அவளை அப்படியே விட்டுருக்கலாம்ல. அதானே நியாயம். தாலி முடிஞ்சு விட அவ யாரு அனிதா? அவளை எதுக்கு நீ அங்க அனுப்புன? அவ பேசாம தான் இருந்தா. ஒதுங்கி ஒதுங்கி நின்னவள உள்ள இழுத்து விட்டது நீதான். ஓ இடத்துல அவளை நிக்க வச்சு பார்த்திபனுக்கும் அவளுக்கும் இருந்த உறவை நீ மாத்தணும்னு நினைச்ச. ஆனா அவன் மனசுல இருந்த உறவை காப்பாத்திக்கிட்டான். இத நிச்சயமா அவனா செஞ்சிருக்க மாட்டாமா. அவதான் அவனுக்கு பிரெயின் வாஷ் பண்ணிருக்கா. நான் அவளை மனமேடை வரைக்கும் அனுப்பாம இருந்திருந்தாலும் அவ இத பண்ணிருப்பா. இல்ல, நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். இப்ப எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன்னு சொல்றீங்கல்ல? அனிதா, இப்போ நீ தப்பா தான் யோசிக்கிற. ரஜினி இதை செஞ்சிருக்க மாட்டா. இதெல்லாம் பார்த்திபனோட திட்டமா தான் இருக்கும். நான் எந்த திட்டமும் போடல. என்ன சொன்ன? நான் எந்த திட்டமும் போடலன்னு சொன்னேன். ரஜினி இல்லாத ஒரு வாழ்க்கையினால நினைச்சு கூட பார்க்க முடியல. அதுவும் அவங்க முன்னாடி இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டுற தைரியம் எனக்கு இல்ல. அப்போ அந்த பொண்ணை ஏமாத்தி ரஜினி கழுத்துல தாலி கட்டுற தைரியம் மட்டும் உனக்கு இருந்துச்சா? ராகவிக்கு எல்லாமே தெரியும். கடைசி வரைக்கும் உறுத்தலோடவே என்னால வாழ முடியாது. இப்போ நீ செஞ்ச காரியம் உனக்கு உறுத்தவே இல்ல? எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு இந்த வீட்டு படியேறி வர உனக்கு வெக்கமா இல்ல? நீ எதுக்குடா இங்க வந்த? எதுக்கு வந்த? நான் எதுக்கு வெக்கப்படணும்? என் காதலுக்கு நான் நேர்மையா இருந்திருக்கேன். அனிதா, இது அவனோட வீடு. அவன் நம்ம வீட்டு பையன். அவனை பார்த்து எதுக்கு வந்தேன்னு கேக்குற? அவதான் பெருசுன்னு போனான்ல, அப்படியே போக வேண்டியதானே. இங்க எதுக்கு வரணும்? அவ துரத்தி விட்டுருப்பா, இங்க வர முடியாதுன்னு சொல்லிருப்பா. இங்க பாரு, தேவையில்லாம ரஜினியை பத்தி தப்பா பேசாத. அவங்க எதுவுமே சொல்லல. 2 பேரும் திட்டம் போட்டு தானே எல்லாத்தையும் நடத்துனீங்க. ஏய், அவ உன்ன என்ன சொல்லுவா? ஒன்னும் சொல்ல மாட்டா. திரும்பவும் சொல்றேன், இது திட்டம் போட்டு நடந்த விஷயமே இல்ல. ஏய், உன் பொய்ய அப்பா அம்மா வேணா நம்புவாங்க, நான் நம்பவே மாட்டேன். உன் காதல காப்பாத்திட்டேன்னு பெருமையா பேசுற. இந்த வீட்டோட இந்த குடும்பத்தோட மானமே போச்சு. அதுக்கு என்னடா சொல்ற? இந்த வீட்டோட பையன் இங்கதான் இருப்பான்னு அம்மா சொல்றாங்களே, இந்த வீட்டோட பையன்னு சொல்லிக்கிற தகுதி உனக்கு இருக்கா? அப்படி இருக்குன்னு நினைச்சா நீ இங்க இரு, இல்ல இங்க இருந்து போ. அனிதா, அவன் எங்க போவான்? பா, என் ரஜினி கூடவே போவோம்பா. ஆமாம்மா, நான் இங்க இருக்க வரல, உங்ககிட்டயும் அப்பா கிட்டயும் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். பார்த்திபா, என்னடா சொல்ற நீ? கவலைப்படாதம்மா, சீக்கிரமே நானும் ரஜினியும் புருஷன் பொண்டாட்டியா இந்த வீட்டுக்குள்ள வருவோம். டேய், அவ வரும்போது வரட்டும்டா. நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இருடா.
இல்லப்பா, நாங்க போனாதான் ரஜினியை சமாதானப்படுத்த முடியும். ரொம்ப கோவத்துல இருக்காங்க, சீக்கிரமா சரி பண்ணணும். அம்மா ப்ளீஸ், நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கோங்க. பார்த்திபா, என்னப்பா சொல்ற? நான் வரேம்மா, வரேன்ப்பா. எங்க ரூமுக்குள்ள இருக்கா. இப்ப யாரும் அவளை தொந்தரவு பண்ணாதீங்க. என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? கேக்குறல்ல, யாராவது ஏதாவது சொல்லுங்களேன். என்ன நடந்துச்சு? ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க? ஆகக்கூடாது எல்லாமே ஆயிடுச்சு. அந்த திமிரு பிடிச்சவ நம்ம குடும்பத்தை இப்படி அசிங்கப்படுத்திட்டா. அங்கேயே அவனுக்கு 4 அறை விட்டு அவன் கட்டின தாலியை அறுத்து எறிஞ்சிட்டு வராம இங்க வந்து புலம்பிட்டு இருக்கீங்க எல்லாரும். பொண்ணை பெத்து தொலைச்சிட்டேனே, என்ன பண்ணுவேன்? அவ தாலியை கழட்டி எரிஞ்சிடுறேன் தான் சொன்னா. ஆனா செய்யக்கூடாதுன்னு ஆளாளுக்கு ஒண்ணு பேசி எங்களை அனுப்பி வச்சுட்டாங்க. தெரியாம தான் கேக்குறேன், எதுக்கு முதல்ல நீங்க அந்த கல்யாணத்துக்கு போனீங்க? ஏன்னா நீங்களும் கூட போறீங்க, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? சித்தப்பா, என்ன சித்தப்பா இந்த வீட்டு நிலவரம் தெரிஞ்சும் இப்படி பேசுறீங்க? அவ நில்லுன்னா நிக்கணும், உட்காருன்னா உட்காரணும். உங்களுக்கு தெரியாதா? பொண்ணு பாக்கும்போது ஏன் போன்னு அம்மா ரஜினி திட்டினாங்க. ஆனா ரஜினி அனிதாவுக்காக போவன்னு சொல்லிட்டா. பொண்ணு பார்க்க, புடவை எடுக்க, நகை எடுக்க, நிச்சயத்துக்குன்னு ஒண்ணு விடாம எல்லாத்துக்கும் போனா சித்தப்பா. கேட்டா என் ஃப்ரெண்டுக்காக தானே சொல்லிட்டா. அந்த ஃப்ரெண்டு இன்னைக்கு என்ன பேச்சு பேசினான்னு பாத்தீங்கல்ல? அப்பவும் அனிதாவ ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு தானே சொல்றாவ. அவளை மீறி நாம என்ன செய்ய முடியும்? இப்படியே அவ இஷ்டத்துக்கு ஆடினதாலதான் இன்னைக்கு மூளையில முனை கிடக்க வச்சிட்டான்ல அந்த கடவுள். அவளுக்கு மட்டுமா கேவலம்? என்னால அங்க வீட்ல இருக்கவே முடியல. அந்த நிஷா எப்படி நக்கலா பாக்குறான்னு தெரியுமா? போயும் போயும் இவன் தான் கிடைச்சானா? அவனையும் அந்த அனிதாவையும் பார்த்தாலே எரிச்சலா வருது. ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் போது வெளியில தெரியாம மூடி மறைச்சிருங்க. இப்ப என்னாச்சு? மொத்தமா நாரி போச்சு. இப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றதுன்னு தான் எனக்கும் தெரியல. அவகிட்ட போய் யார் பேசுவாங்க? நீங்களும் சித்தப்பாவும் தான் போய் பேசணும். என்ன பிரயோஜனம்? தாலி கட்டினது தானே. 2 பேரும் சேர்ந்து வாழுங்கன்னு தானே பேச முடியும். இவங்க போயிடுவாளா இல்ல அவங்க தான் இவளை ஏத்துப்பாங்களா? ரஜினி அந்த அனிதா வீட்டுக்குள்ள போனா அவ அடிச்சு விரட்டிடுவா. ஒரு பொண்ணுக்காச்சும் கல்யாணம் நல்லபடியா நடந்து அவங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்கன்னு இருக்கா?
நீங்க எல்லாரும் பேசுறத பார்த்தா அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்க போல இருக்க. சித்தப்பா அவளே வேண்டாம் தான் சொல்றா. முதல்ல அவளை கூப்பிட்டு கேளுங்க. சங்கரி, நீ போய் அவளை கூட்டிட்டு வா போ. மா இருமா வேண்டாம்க்கா, அவ ரொம்ப உடைஞ்சு போயிருக்கா. இப்ப அவகிட்ட போய் எதுவும் பேச வேண்டாம். ஏய், நீ எதுக்குடி இங்க வந்த? போடி போடி வெளியில. ஏய், ஏன் பொண்ணுகிட்ட பேச உன்கிட்ட நான் அனுமதி வாங்கணுமா? இதோ பாருமா, இந்த குடும்பத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? மரியாதையா வெளியில போ. இங்க பாருங்க அண்ணே, கண்டவங்கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? ரஜினி தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டால, நேரா ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை பிடிச்சி உள்ள போட்டுருவோம். ஆமா சித்தப்பா, அவ அக்கா நம்மள போலீஸ் ஸ்டேஷன் அனுப்புனால, இப்ப அவன் அனுப்புவோம். நம்ம ரஜினி கிட்டயே நேரடியா இத பத்தி பேசிருவோம். சித்தப்பா, என்ன பண்றது நீங்க சொல்லுங்க. அதான் முதல்ல சொல்லிட்டேன், ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து கோர்ட்டுக்கு எடுத்து அத்து விட்டுருவோம்.